Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது வந்து நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்குங்க. கம்மியா சாப்பிடுறவங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க. இதுல வந்து சாதத்துக்கு, தோசை, சப்பாத்திக்கு நல்ல காம்பினேஷனா இருக்குங்க. இதுக்கு வந்து நான் வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் 3 தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரைந்து, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலைங்க. அப்புறம் கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, கொஞ்சமாக சோம்புங்க. அப்புறம் கடுகு வந்து ஆப்ஷனல். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா மசாலா வதங்கணுங்க. அது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்குங்க. போனதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து இறால் வந்து நீங்கள் வாங்கும்போது நல்லா க்ளீன் பண்ணி வாங்குங்க. இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற நரம்பை வந்து நீங்கள் எடுத்துருங்க. இல்லைன்னா அது வந்து ஒரு ஸ்டொமக் ப்ராப்ளம் உங்களுக்கு ஆகும், டைஜஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால் அந்த நரம்பை மறக்காமல் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த சமயத்தில் நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலா வந்து அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இறால் சேர்த்துக்கிட்டேங்க. இறால் வந்து நீங்கள் நல்லா சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட இந்த ப்ரான் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. தண்ணி நான் எதுவுமே சேர்க்கலைங்க. ஏன்னா இறால் வந்து தானாக தண்ணி விடுங்க. அதனால் தண்ணி எதுவும் தேவையில்லை. இப்போ இது கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இறால் வந்து வெந்துட்டுருக்குங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல மசாலா எல்லாமே சேர்ந்து இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சுங்க. திரும்பவும் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ரான் கிரேவி ரெடி.